بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பேசப் போகும் விஷயம் மிகவும் சாதாரணமாக தோன்றும். ஆனால் அது மனிதர்களை மிக காயமும் படுத்தும், அல்லாஹ்வின் முன் மிகவும் பெரிய பாவமாகவும் கருதப்படும். நம் எல்லோருக்கும் இருக்கும் ஒரு பழக்கம்: கேலி, கிண்டல். பள்ளியில், கல்லூரியில், வேலையிடங்களில், சோஷியல் மீடியாவில் யாராவது ஒருவரின் உடல் அமைப்பு, நிறம், ஏழ்மை, உடை, பேசும் முறை, சமூக நிலை ஆகியவற்றை வைத்து கேலி செய்வதை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். சிலர், நான் சிரிப்பாக தான் சொன்னேன், வேடிக்கையாக தான் சொன்னேன் என்று கூறி அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இஸ்லாம் இந்த விஷயத்தை மிகவும் தெளிவாகவும் கடுமையாகவும் எச்சரிக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் 49வது சூரா 11வது வசனத்தில் கூறுகிறான்: நம்பிக்கையாளர்களே, எந்த ஆண்களும் மற்ற ஆண்களை கேலி செய்ய வேண்டாம். அவர்கள் கேலி செய்யவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். பெண்களும் மற்ற பெண்களை கேலி செய்ய வேண்டாம். ஒருவருக்கு ஒருவர் இழிவாக கூற வேண்டாம். ஒருவருக்கொருவர் கெட்ட பட்ட பெயர்களையும் சூட்ட வேண்டாம். இந்த ஒரு வசனத்திலேயே அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு சொல்கிறான். நாம் கேலி செய்கிற அந்த மனிதன் அல்லாஹ்வின் முன் நம்மை விட உயர்ந்தவனாக இருக்கலாம். நாம் பார்க்கிறோம் வெளிப்புறத்தை, ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான் இதயத்தை. மேலும் அல்லாஹ் குர்ஆனில் 104வது சூரா 1வது வசனத்தில் கூறுகிறான்: குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொரு மனிதனும் கேடுதான். அதற்காகவே ஹுதமா என்னும் கடுமையான தண்டனை குறிப்பிடப்படுகிறது. அதனால் ஒரு விஷயம் நமக்கு புரிய வேண்டும்: கேலி கிண்டல் என்பது ஒரு சிறிய தவறல்ல. அது ஒரு மனிதனின் மரியாதையை காயப்படுத்தும் பெரிய பாவமாகும். பல நேரங்களில் நாம் ஏன் மற்றவர்களை கேலி செய்கிறோம்? உண்மையில் அது அவர்களை தாழ்த்துவதற்காகவும் நம்மை உயர்ந்தவர்களாகவும் காட்டுவதற்காக தானே. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது மலக்குகள் அனைவரும் சஜ்தா செய்தார்கள். ஆனால் ஷைத்தான் மறுத்தான். ஏன்? அவன் சொன்னான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவன் மண்ணால் படைக்கப்பட்டவன். அதாவது அவன் தன்னை உயர்ந்தவனாக நினைத்தான். அதனால் மற்றவர்களை தாழ்த்தி பார்க்கும் மனப்பான்மை என்பது ஷைத்தானின் குணம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: உங்களில் சிறந்தவர்கள் நல்ல நடத்தை கொண்டவர்களே. அதனால் ஒரு மூமின் என்றால் என்ன? அவன் மற்றவர்களை கேலி செய்து காயப்படுத்தும் வார்த்தைகளை பேச மாட்டான். அவன் மற்றவர்களின் மரியாதையை காப்பாற்றுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: யார் தனது சகோதரனின் மரியாதையை காப்பாற்றுகிறானோ அல்லாஹ் கியாம நாளில் அவனை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவான். அதாவது ஒருவரை கேலி செய்யும் இடத்தில் நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு நாம் அதை நிறுத்த வேண்டும். ஒரு சம்பவம் பார்ப்போம். அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் ஒரு மரத்தில் ஏறி ஒரு கிளியை இழுக்க முயன்றார்கள். அவர் மிகவும் மெலிந்த உடல் கொண்டவர்கள். காற்று வீசியதால் அவரது கால்கள் தெரிந்தன. அதை பார்த்த சிலர் சிரித்து கேலி செய்தனர். அப்போது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? அல்லாஹ்வின் சத்தியமாக நான் சொல்கிறேன், இப்னு மசூத் அவர்களின் கால்கள் கியாம நாளில் உஹது மலையை விட கனமாக இருக்கும். இதன் மூலம் நபி அவர்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஒருவரின் உடல் அமைப்பு, தோற்றம், நிறம் இவை எதையும் வைத்து மனிதனை மதிப்பிட முடியாது. அல்லாஹ்வின் முன் மதிப்பு ஈமான் மற்றும் நல்ல செயல்களால் மட்டும்தான். அது போலவே மற்றொரு சம்பவத்தை பார்ப்போம். ஒரு நாள் அபூதர் அல் கிஃபாரி ஒருவர் மீது கோபத்தில் கருப்பு பெண்ணின் மகனே என்று கூறிவிட்டார். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கூறினார்: நீ அவனை அவன் தாயின் மூலம் இகழ்ந்தாயா? உன்னுள் இன்னும் ஜாஹிலியாவின் குணம் இருக்கிறது. இதிலிருந்து நம்மளுக்கு தெளிவாக புரிகிறது, நிறம், இனம், குடும்பம் இவற்றை வைத்து ஒருவனை இழிவுபடுத்துவது இஸ்லாமில் அனுமதி கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். எல்லா நகைச்சுவையும் தடை செய்யப்படவில்லை. நபி அவர்கள் நகைச்சுவையை விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவி ஐஷா பின் அபூபக்கர் அவர்களை அன்புடன் யா ஹுமைரா என்று அழைத்தார்கள். சிவந்த நிறமுடையவள் அல்லது சிவப்பு நிற கண்கள் உடையவள். அது கேலி அல்ல, அது ஒரு அன்பான அழைப்பு. அதனால் வித்தியாசம் என்ன? ஒருவரை தாழ்த்தும் நகைச்சுவை அல்ல, ஒருவரை காயப்படுத்தாத ஒரு அன்பான நகைச்சுவையே நன்று. மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் தரும் சம்பவம் உள்ளது. மாயிஸ் இப்னு மலிக் அவர்கள் விபச்சாரம் செய்தனர். அதை நபி அவர்களிடம் வந்து ஒப்புக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப செல் என்று சொன்னார்கள். மக்கள் அறியாமல் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க சொல்கிறார்கள். ஆனால் மாயிஸ் அவர் 4 முறை வந்து தன் தவறை ஒப்புக்கொண்டார். பின்னர் சட்டப்படி மக்கள் முன் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு சிலர் அவரை பற்றி குறை கூறி கேலி பேசினர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாவடைந்த கழுதையை காட்டி, இந்த கழுதையை மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் இல்லை. அவர்கள் கூறினார்: நீங்கள் உங்கள் சகோதரனை பற்றி பேசியது இதைவிட மோசமானது என்று. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மாயிஸ் செய்த தௌபா மதீனாவின் மக்கள் பகிர்ந்தாலும் போதுமான அளவு பெரிது என்று. இதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒருவர் தவறு செய்திருந்தாலும் அவரை பற்றி கேலி செய்வதற்கோ அவமானப்படுத்துவதற்கோ நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அது அவர் முன் செய்தாலும் தவறு, அது அவருக்கு பின் செய்தாலும் தவறு. குள்ளமாக இருந்தாலும் கேலி, உயரமாக இருந்தாலும் கேலி, மெலிந்த உடல் கொண்டாலும் கேலி, குண்டாக இருந்தாலும் கேலி.
இவையெல்லாம் சிறிய கேலியாக தெரியலாம், ஆனால் அது எவ்வளவு பாதிப்பு என்பது நாம் யோசிப்பதில்லை. இன்று சோசியல் மீடியாவில் நாம் என்ன பார்க்கிறோம்? யாராவது ஒரு வீடியோ போட்டால் கமெண்ட் பகுதியில் உடனே கேலி, கிண்டல், இகழ்ச்சி, ஒருவரின் நிறம், உடல், ஏழ்மை, மதம் எல்லாவற்றையும் வைத்து நகைச்சுவை செய்கிறார்கள். ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எழுதும் ஒரு வார்த்தை கூட ஒருவரின் இதயத்தை மிகவும் காயப்படுத்தலாம். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக இருக்கலாமே. எல்லாவற்றுக்கும் கருத்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. ஏனெனில் ஒரு மூமின் மற்றொரு மூமினுக்கு கட்டிடம் போல இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை ஆதரித்து நிற்க வேண்டும். அதனால் நம்முடைய நாவை நாம் நல்ல வார்த்தைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம். மற்றவர்களை தாழ்த்தி பேசாமல் அவர்களை உயர்த்தி பேசுவோம். சில நேரங்களில் ஒரு கேலி அல்லது ஒரு கிண்டல், ஒரு பட்டப்பெயர் அந்த மனிதனின் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத ஒரு வேதனையை தரலாம். ஒரு மூமின் மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக அவர்களின் மனதை உடைப்பவன் அல்ல, மாறாக மற்றவர்களின் மனதை காக்கிறவன் தான். நாம் யாரையாவது கேலி செய்யும் நினைக்கும் அந்த நேரத்தில் ஒரு விஷயம் நினைவு கொள்ளணும். அல்லாவின் முன் அந்த மனிதன் நம்மை விட உயர்ந்தவனாக இருக்கலாம். அல்லாவின் முன் உயர்வது அழகால் அல்ல, செல்வத்தால் அல்ல, மாறாக நல்ல இதயத்தாலும் நல்ல செயல்களாலும் மட்டும்தான். அதனால் இனிமேல் நம்முடைய வார்த்தையில் மனிதர்களை காயப்படுத்தாமல் அவர்களை உயர்த்தும் வார்த்தைகளாக இருக்கணும். அல்லாஹ் நம்முடைய நாவை நமக்காக நன்மைக்காகவும் பயன்படுத்த மனிதர்களாக நம்மை ஆக்குவானாயாக. அல்லாஹ் நம்மை மற்றவர்களின் மரியாதையை காக்கும் மனிதர்களாக ஆக்குவானாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.